எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா. இங்கே ஒரு முத்துமணி வயசு 34 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மீனம் சொல்லியிருக்காங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒத்துட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இவங்க ஒரு வேலைக்கு போயிருக்காங்கம்மா. அவங்களுக்கு பக்கத்தில் தங்குறதுக்கு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் கூட எல்லாம் இருந்திருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதையே பிஸ்னஸாக மாற்றி ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் ரெடி பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்களா. 100 பேர்கிட்ட இவங்ககிட்ட இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களே ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்களா. இப்போ நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நல்ல புத்திசாலியான பெண் தாம்மா இவங்க. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சிக்கன் பக்கோட கடை ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஒரு நாளுக்கு நல்ல அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு வசதிக்கு எந்த குறையும் இல்லைம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் ஒரு கசப்பான அனுபவம் வச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க. அதை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டாம் தான் கேட்டுக்கிட்டாங்க. இவங்க பிஸ்னஸ் நல்ல இன்கம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல அன்பாக பாசமாக பார்த்துக்கிறேன் ஒரு கணவர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க லேடிஸ் ஹாஸ்டலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வீட்டோட மாப்பிள்ளையே வரணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எங்ககிட்ட நிறையவே இருக்குது. பாதுகாப்புக்கும் கடைசி வர சப்போர்ட்டுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் துணைக்கு யாரும் இல்லாமல் தனிமையில் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் மேரேஜுக்கு அப்ரோச் பண்ணலாமல் இந்த மாதிரி நல்ல உடனே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ராஜலட்சுமி வயசு 41 ஆகுது. இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மிதுனம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் திருவாதிரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை அனுப்பிட்டு வராங்கம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்கம்மா. இப்போ சில வருஷம் முன்னாடி தான் எல்லாத்தையும் குட் பண்ணிவிட்டு வேர்ல்டு டூர் போக ஸ்டார்ட் பண்ணி சுற்றி பார்த்து தான் சொல்லியிருக்காங்கம்மா. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே இப்போ எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூட பிறந்தவங்க யாருமே எல்லாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு பசங்களும் எல்லாம் சொல்கிறாங்க. சில வருஷம் முன்னாடி தான் அவங்க ஹஸ்பண்ட் தவறிட்டு தான் சொல்கிறாங்க. இப்படி பல வகையில் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டுருக்காங்கம்மா. அதனால் இனிமேல் சம்பாரித்து மேற்படி என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சு இருக்கிற பணத்தையே செலவு பண்ண ஆள் இல்லைன்னு அதிலிருந்து வெளியே வரதான் என் ஃப்ரெண்டு ஐடியா கொடுத்து வேர்ல்டு டூர் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இது வர 20 நாடுகளுக்கு மேலே சுற்றி பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. இனிமேல் தனியாக இருக்க வேண்டாம் முடிவு பண்ணி மேரேஜ் வேண்டாம்னு யோசிச்சு லிவிங் டுகெதருக்கு தான் ஒரு கம்பெனின்னு ஒருத்தங்க கூட இருக்கணும்னு பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இதுவரை இந்த மாதிரி நடந்துன்னா கேள்விப்பட்டதே இல்லைம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு துணை யாருமே இல்லாமல் நீங்களும் இவங்கள மாதிரி தலைமையில் இருந்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல லைஃப் அமைச்சிக்கலாமா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.